இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்தது. இதில் ராகுல் காந்தி பேசும்பொழுது முன்னாள் இராணுவ தளபதி நரவனே எழுதிய புத்தகத்திலிருந்து சில குறிப்புகளை படிக்கிறார். இதற்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ராகுல் காந்தி படித்த குறிப்பில் சீனா ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிற குறிப்பை எடுத்து படிக்கிறார். முன்னாள் இராணுவ தளபதி இதை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு பாஜக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த புத்தகம் வெளியிலே வரல. அது ஆய்வு அந்த வெளியில்லாமல் வேணாமான்னு அந்த இராணுவ இதில் இருக்குது, அமைச்சகத்துக்கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே இவர் எப்படி அந்த புத்தகத்தில் உள்ள விஷயத்தில் அதில் குறிப்பிட்டிருக்கிறது இப்படின்னு பேசலாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமில்லை, ராகுல் காந்தியுடைய பதவியை பறிக்கணும் அப்படின்னு பாஜக எம்பிக்கள் சொல்கிறாங்க. ஒரு எம்பி நிஷிகாந்த் துபே பாஜக எம்பி அவர் தனி தீர்மானமே கொண்டாடுறாரு. என்ன நடக்கும்? நாடாளுமன்றத்துக்குள்ள பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயங்கள் ஒன்று ஆபாச ஃபைல்ஸ். ஆபாச ஃபைல்ஸ்ல நீங்க அந்த இந்திய நாட்டினுடைய ஆட்கள் யார் யார் தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற விவரம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்ற விவரம் எல்லாம் பேசப்பட்டு அதில் மோடி மீதான குற்றச்சாட்டு, அதில் அதானி மீதான குற்றச்சாட்டு மேல வரவேண்டிய நேரத்தில் திட்டமிட்டு பிஜேபியினுடைய அந்த ஆபாச வலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஜெயிப்பதற்காக உள்துறை அமைச்சகத்தை கையில வைத்துக் கொண்டு இந்த புத்தக வெளியீட்டு விஷயத்தை பெருசாக கொண்டு வந்திருக்கிறார் அந்த நிஷிகாந்த் துபே என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் வரலாறு, மோசமான வரலாறு என்பது தனி, அது இதுக்குள்ள வரலன்னாலும் இந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது, இந்த புத்தகம் ஏன் வெளியிடப்படவில்லை என்று வாசகர்கள் யோசிக்கக்கூடும். ஆமாங்க, புத்தகமே வெளியில வரல, அது எப்படிங்க நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி பேசலாம் அப்படின்னு கூட நம்ம சாதாரணமா நியூஸ் கேட்கிற ஆட்கள் யோசிப்போம். ஆனால் அந்த இராணுவ தளபதி ஏற்கனவே பென்குயின் நிறுவனம் கேட்டுக்கொண்ட 2 முறை வெளியீட்டுக்கு உள்துறை அமைச்சகம் அனுமதி கொடுக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்கிறார் பத்திரிகையாளர்கிட்ட. அப்போ இந்த புத்தகத்தினுடைய விவகாரம் வெளியிடப்பட்ட புத்தகத்தை பேசு என்பதல்ல. அந்த இராணுவ தளபதி பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அதுல ஒண்ணு சீனா சப்ஜெக்ட். இன்னும் சொல்ல போனால், நீங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பற்றி, இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை பற்றி இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வர முடியும். எது கொண்டு வரப்படும்? ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நிர்வாகம் வெளியே கொண்டு வரப்படும். என்ன ஆட்சி நிர்வாகம்? இப்போ நான் மொத்தம் உள்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றப்பிரிவுகளை பற்றி பதில் சொல்ல வேண்டியவர் உள்துறை அமைச்சர். வெளிநாட்டில் நடந்த சப்ஜெக்டை பத்தி பதில் சொல்ல வேண்டியவர் ஜெய்சங்கர். அந்த ஆக்கிரமிப்பு சப்ஜெக்ட்ல கூட ராஜ்நாத் சிங்கையோ மற்றவங்களையோ நம்ம கேள்வி கேட்கல. ஜெய்சங்கர் கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. அவர் இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. சில மீடியாக்கள் அதை சவுத் சைட்ல காட்ட மாட்டான், நார்த் சைட்ல அதை காட்டுறான். என்ன விஷயம்? சவுத் சைட்ல உள்ள மீடியா எதிர்கட்சிகளுடைய பார்வையில இருக்குது. நார்த் சைட்ல உள்ள மீடியா மொத்தமாக மோடி கண்ட்ரோல்ல இருக்கு. மொத்த மீடியாவில் அம்பானி அதானி குரூப் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற சப்ஜெக்டும், இந்த சப்ஜெக்ட்ல உள்ள நியாயத்தன்மை மக்களுக்கு தெரியக்கூடாது என்று உள்துறை அமைச்சகம் செய்த சதிதான் இந்த புத்தக வெளியீடு. பென்குயின் நிறுவனம் கேட்டுக்கொண்ட 2 முறையும் நடக்கல. அவன் என்ன பண்ணா, புத்தகத்தை வெளியிடல, ஆனா புத்தகத்தை வித்துட்டான். எப்படி வித்துட்டான்? இப்ப நீங்க அமேசான்ல ஆர்டர் போட்டீங்கன்னா இந்த விவாதம் வர்றதுக்கு முன்ன 1.25 லட்சம் புத்தகங்கள் புக் ஆச்சு. அமேசான்ல போய் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுன்னு சொல்றான். யாரு? உள்துறை நிர்வாகம். இப்ப அமேசான் ஆர்டர் எடுத்தது பூரா ரிட்டர்ன் பண்றான். அப்போ
நம்ம சொல்றோம் பாருங்க, பாசிச ஆட்சி பிஜேபி என்பது எந்த கருத்துகளும் என்னை மீறி வெளியே போகக்கூடாது என்பதில் உள்துறை அமைச்சகம் சரியாக, வன்மமாக, வன்முறையாக, ஜனநாயக விரோதமாக செயல்பட்டதனுடைய விளைவுதான் புத்தகத்தை ராகுல் காந்தி எட்டு வராரு, நாடாளுமன்றத்துக்குள்ள காட்டுறாரு. இப்ப எனக்கு அமேசான்ல ஒரு டீம் இருக்கும்ல, இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணி என்ன வாங்கலான்னு வருது. ஒரு நேர் வழி இருக்கும்போது ஒரு குறுக்கு வழி இருக்கும்ல, அந்த குறுக்கு வழி வழியா அந்த புத்தகம் வருது. சோ புத்தகம் வெளியீட்டு விழா நடக்கல, புத்தகம் வெளியே கிடைக்கிறது, படிக்கிறார்கள், பேசுகிறார்கள். இர்பான் ஹபீப்ன்றவர் டெல்லி யூனிவர்சிட்டியில அந்த புத்தகத்தினுடைய மோசமான இந்திய நிர்வாகத்தை பற்றி பேசுறாரு. அது நமக்கு ஆடியோல கிடைக்குது, காட்சி ஊடகத்துல கிடைக்குது. ஆனா செத்து போன சட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை போடுறான். அந்த லா ஆன் எ டெட் பாடி, சட்டம் பிணத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றார். அதை துபே கையில வச்சுக்கிட்டு வராத புத்தகத்தை பற்றி இவர் பேசுவது என்பது இந்த சட்டத்தின்படி பொருந்தாது. ஆகவே நீங்க இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இது என்ன நோக்கம்னா, ஏற்கனவே ஒரு சின்ன சட்ட சிக்கலை வச்சு அவரை பதவி நீக்கம் செய்தது போல பர்மனண்டா ராகுல் காந்தியினுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு குறுக்கு வழியில் பிஜேபி யோசிக்கிறார்கள். ராகுல் காந்தியினுடைய தினசரி நடவடிக்கைகள் உலக அளவில் பெயர் பெற்று விட்டன. வேர்ல்டு லெவல்ல காட்சி ஊடகங்கள்ல அவர் டெய்லி செய்யற விஷயம். வைஷ்ணவ் அப்படின்ற ரயில்வே அமைச்சர் அந்த போராட்டம் பண்ற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. இவர் அங்க நிக்கிறாரு. He is a railway minister, modernized railway minister, submitted several documents in railways, all are lies. அதாவது 94% நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு அவர் சொன்னார் பாருங்க. அது வந்து ஆல் ஆர் லைஸ்ன்னு அவர் பேசுறாரு. அவர் கையை உதறிட்டு போறாரு வைஷ்ணவ். இப்ப நீங்க இங்க பேசுறதுன்னு சொல்லி சொல்றாரு. சோ இப்ப நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியினுடைய ஆட்டிடியூடு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பதனால, ஜனநாயகத்தை காக்கக்கூடிய விஷயத்துக்கு வர்றதுனால இவங்க இந்த புத்தக விஷயமும் அந்த ஆபாச சமாச்சாரமும் இப்ப அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக பேசி அந்த ஃபைல்ஸ் வெளியிருந்தது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விஷயம். அதுல இஸ்ரேலினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அம்பானி அதானி ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு, அதில் மோடிக்கு மிகப்பெரிய அளவுக்கு பங்கு இருக்கின்றது என்ற நினைவு, அதெல்லாம் தாண்டி இப்ப நீங்க வந்து அந்த அட்டாமிக் எனர்ஜியில அந்த சாந்தி பில் வழியா அவருக்கு கொடுக்கும்போது இப்பதான் டிபார்ட்மெண்டே ஆரம்பிக்கிறாரு அதானி. அந்த டிபார்ட்மெண்டே ஆரம்பிக்கிறாரு. பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க, அதாமி அட்டாமிக் எனர்ஜி லிமிடெட் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்டை எடுத்துட்டு ஒரு ஆபீஸை ஓபன் பண்ற நிலைமை இங்கதான் இருக்கு என்று மிகப்பெரிய அளவுக்கு கருத்து ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்ப நடக்கிறது ஊழல், ஆபாசம், வன்முறை எல்லாம் கலந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கைகள் பிஜேபியால நாடாளுமன்றத்தில் கட்டமைக்கப்படுகிறது. அதை எதிர்த்து இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் இடதுசாரிகளும் மிகப்பெரிய அளவுக்கு பதிலுரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல திசையை நோக்கி தான் அது போகும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி எழுதின புத்தகத்தில் சீனா ஆக்கிரமிச்சது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ராகுல் காந்தி சொல்கிறாரு. அது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த விஷயம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இராணுவ தளபதிகள், இராணுவத்தில் பணியாற்றிய உயரதிகாரிகள் புத்தகம் எழுதணும் அப்படிங்கிறதுலாம் சில கட்டுப்பாடுகள் வரப்போகுது. அவங்க நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுல சில விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் கொண்டாட போகிறாங்க அப்படின்லாம் செய்தி 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. ஆமா, அதாவது இப்ப நீங்க ஒரு ஆளு இப்படி ஆரம்பிச்சாருன்னா, நீங்க ஏற்கனவே நாம் ஒரு பேட்டியில சொன்னோம், அதாவது இந்திய ராணுவம் இந்து ராணுவமாக மாறக்கூடாது. பிஜேபி இந்திய ராணுவத்தை இந்து ராணுவமாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை சப்மிட் பண்ணாங்க. அந்த ஆதாரங்கள் எங்கிருந்து எடுத்தாங்கன்னு போய் வெரிஃபை பண்ணும்போது அந்தந்த துறையில இருந்து அந்த அதிகாரிகள் கிட்ட இருந்து அந்த கிடைச்ச தகவல் தான் அது. உடனே என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, என்ன தவிர வேற யாரும் தகவல் கொடுக்க கூடாது என்று அந்த டீசென்ட்ரலைஸ்டு லாவை சென்ட்ரலைஸ்டு லாவா மாத்திட்டான். அதாவது 3 ரகத்துல இருக்கக்கூடிய நிர்வாக மேல் அதிகாரிகள் எந்த தகவலையும் வெளியே கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த பவரை எங்க மாத்திக்கிட்டான்னு சொன்னா டெல்லியினுடைய ஆபீஸுக்கு கொண்டு வந்துட்டான். ரீசன் என்னன்னு சொன்னா, ஒரு துறையில் நடக்கக்கூடிய மோசமான விஷயத்தை
யார் வேணாலும் நமக்கு எதிராக சொல்லிடுவாங்களோ என்ற அந்த சூழல் இருக்கு பாருங்க. அந்த சூழலை ஒரு ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆரோக்கியமான அணுகுமுறை இல்லை. இன்னும் சொல்ல போனா எமர்ஜென்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட கருத்துரிமைக்கு எதிரான சட்டம். கருத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லுவது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஆகவே இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் மீறி வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி ஆளும் டெல்லியில் சட்டத்தின் ஆட்சி தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கருத்து தெரிவிச்சிருக்கு. இப்போ டெல்லியில் இருக்கிற காவல்துறை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பேசும்போது சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் தான் அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும் பேசுகிறார். இந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில் சட்டத்தின் ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லுது. எப்படி பார்க்குறீங்க? டெல்லியினுடைய நிர்வாகம் நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வருவதற்கு முன்னால அடிப்படையான வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. இருக்க வீடு, குடிக்க நீர், காற்று, இந்த சப்ஜெக்ட்ல மிகப்பெரிய அளவுக்கு தோல்வி அடைந்தது இந்த பீரியட்ல தான் சொல்லி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறார். அதாவது ஏற்கனவே ஒரு பிஜேபி எம்பியே, ஒரு பிஜேபி எம்எல்ஏவே எங்களால அங்க பாதுகாக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் ஆரோக்கியமா இருக்க முடிகிறது, ஆகவே கூட்டத்தை இந்த மாதிரி இடத்துல கூட்டாதீங்கன்னு ரிக்வஸ்ட் கொடுக்குறான். இதெல்லாம் அரசியல் தளத்துல பிஜேபியினுடைய அந்த குப்தா, ரேகா குப்தா இந்த அம்மா வந்திருக்கிறதுக்கு அப்புறம் நிர்வாகம் தொலைந்து போயிருக்கிறது. காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் டெல்லியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நேரடி கட்டுப்பாடுனா என்ன அர்த்தம் சொன்னா, ரெண்டு பேருமே டபுள் இன்ஜின் இல்ல, சிங்கிள் இன்ஜின் தான். பிஜேபி அங்க, பிஜேபி இங்க. ஆனா உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகார அமைப்பு டெல்லியினுடைய சப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா டெல்லியில இருக்கக்கூடிய நிர்வாகம் செயல்படவே இல்லை. ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு 470 பேர் ஒரு ஆவரேஜா வராங்களாம். ஆனால் இப்போ 4865 பேர் வருவதாக அந்த ஆய்வு நிறுவனம் சொல்லுது. பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது ஏற்கனவே இருந்த இடங்கள் 40% தான். இப்போ 7% தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இருக்கு. காற்று என்பது மிகப்பெரிய அளவுக்கு மாசு மாறி இருமலுடைய அதிக அளவு என்பது உச்சத்தை தொட்டு இருக்கிறது. காச நோயாளிகள், காலில் இந்த புண்ணு மற்ற விஷயங்கள் இருக்கிறவங்க வெளியே வர வேண்டாம் என்று மாநகராட்சி அறிவிப்பு கொடுக்குது. எவ்வளவு ஒரு மோசமான பரிதாபகரமான நிலையில இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டுது 3 பத்திரிகைகள். அந்த 3 பத்திரிகைகளும் இந்தியாவுடைய பத்திரிகைகள் தான். அந்த 3 பத்திரிகைகளுடைய தகவலை வெளியே விடாம மொத்த பத்திரிகையுமே நிர்வாகம் வாங்கிடுது. இதான் டெல்லியினுடைய நிலவரம். இந்த விஷயம் ஒரு பொதுநல வழக்குல நீதிமன்றத்துக்கு போகும்போது ஜட்ஜி விசாரிக்கிறாரு. முதல் வாய்தாவில் டாக்குமெண்ட் கொடுக்கல, 16 நாள் கழிச்சு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் தகவல் சரியா கொடுக்கல. அப்ப எதிர்கட்சியை சார்ந்த பொதுநல வழக்கு போட்ட அவர் என்ன செய்யறாரு, அந்த EPW அப்படின்னு எக்கனாமிக் பொலிட்டிக்கல் வீக்லி அப்படின்ற பத்திரிகையில வந்த ஒரு 2-3 பிரிண்ட்டை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிரிண்ட் வெரி டேஞ்சரஸ். அதுல அவன் சொல்லியிருக்கிறது என்னன்னா, தொடர்ந்து 6 மணி நேரம் டெல்லி வீதியில் 50 வயதுக்கு மேல உள்ளவங்க நடந்து போறாங்கன்னு சொன்னா அவங்க பர்மனண்டா டிசீஸ்ல போய் மாட்டிக்குவாங்க. ஆகவே 50 வயதுக்கு மேலாக இருப்பவர்கள் பொது வெளியில் வராதீர்கள் என்று டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றான். இப்போ இந்தியாவின் தலைநகரத்தை நாசப்படுத்திய பிஜேபி ஆட்சி மொத்தமாவே நடக்கல என்று நீதிபதி குற்றம் சாட்டியிருக்கிறார். with the documents available with him by the opposite party lawyer, not the government lawyer. அப்போ ஒன்றிய அரசினுடைய தலைநகர் ஆட்சி இவ்வளவு மோசமா இருக்குது. ஏற்கனவே மத்திய பிரதேசத்துல அந்த இந்தூர்ல இறந்து போனவர்களுடைய விவரத்தை சொல்லவே இல்லை. டெல்லியில எவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்கன்ற விவரங்கள் கேட்கப்பட்டது, சொல்லவே இல்லை. அப்போ ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத, மக்களுக்கு எதிரான, ஆரோக்கியம் இல்லாத ஆட்சி நடப்பது சரியல்ல என்று குற்றம் சாட்டி இருப்பது சரியானது. அந்த ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை மக்கள் அங்க போராட்டம் பண்ணாதான் மாற்ற முடியும். ஆனா போராட்டம் பண்ணுவதற்கு அனுமதியே நம்முடைய உள்துறை அமைச்சகம் கொடுக்காது.
அந்த பிரச்சனையே வெளியே வராம அவங்க பார்த்துக்கிறாங்க. அதை வெளியே கொண்டு வந்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் நம்முடைய டியூட்டி. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமருக்குன்னு தனியாக புதுசாக கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. 1189 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கு. அது பிரதமர் மோடி திறந்து வச்சார். இப்போ பிரதமர் இல்லம்னு ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுறதா சொல்கிறாங்க. அந்த வீட்டிலேருந்தே பாராளுமன்றத்துக்கு போகலாம், அப்படிலாம் வழி வரப்போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ 2023 புதிய பாராளுமன்றம் திறக்கப்பட்டது. அதுலேயே சில குறைகள்லாம் சொன்னாங்க. எப்படி பார்க்குறீங்க அது? அதாவது இந்தியாவினுடைய பேசிக்கான வருமானம் என்பதும் வேலைவாய்ப்பு என்பதும் விவசாயத்தில் தான் இருக்கிறது என்பதை இன்னமும் ஆட்சியாளர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க ஒரு பெரிய ஆபீஸா இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அதுதான் அந்த ஷிஃப்ட் ஆன மொத்த வளாகத்துல பெரும்பகுதியான இடத்தை வச்சிருக்கக்கூடிய இடம். ஏற்கனவே உள்ள பழைய டிராயிங்ல நாங்க புதுசா இந்த இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. இந்த புதிய இடத்துக்கு அனுமதி கொடுக்கும்போது பழைய டிராயிங்கை பார்த்துட்டு புது டிராயிங்கை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் 1-2 நல்லவன் இருப்பான் இல்லையா, அவன் கேட்டிருக்கிறான், ஏற்கனவே இதை விட தொன்மை வாய்ந்த 3 மசூதிகள் இங்க இருக்கிறதே, இந்த 3 மசூதிகள் இந்த டயக்ராம்ல இல்லையே ஏன்னு கேட்டிருக்காங்க. உடனே டயக்ராம் எடுத்துன்னு போயிட்டு 15 நாள் கழிச்சு வந்து மறுபடியும் பேசுறதா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அதிகாரி மாற்றம் செய்யப்பட்டு வேற அதிகாரி வந்து புது டிராயிங்க்கு, அதாவது மசூதி இல்லாத அதே புது டிராயிங்க்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இது எதற்காகனா, பழைய இடத்திலிருந்து புது இடம் கேட்கும் போதே புது இடத்துல உள்ள மசூதி ஆட்கள் நீதிமன்றத்துக்கு போறாங்க. புதிய கட்டடம் கட்ட பெர்மிஷன் வாங்கினவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. அங்க ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. பாபர் மசூதிக்கு கொடுத்த மாதிரியே, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவங்க இருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம எங்களுடைய புதிய கட்டடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க போயிருக்கக்கூடிய இடம் மீண்டும் ஒரு வன்முறையை மதத்தின் காரணமாக கொண்டு வருவதற்கான இடம் என்ற அந்த குற்றச்சாட்டு இன்னமும் குற்றச்சாட்டு சரின்னு சொல்லணும் அல்லது சரியில்லைன்னு சொல்லணும். ஆனா இது ரெண்டுமே சொல்லாம நீதிமன்றத்துல இருக்கும் பொழுதே இந்த நிர்வாக அமைப்பு மாற்றப்படுகிறது. இது பொது வெளியில இப்படிப்பட்ட அணுகுமுறை என்பது பிஜேபி செய்வது சரியல்ல என்று கல்வியாளர்கள், சுற்றுப்புற சூழலாளர்கள் எல்லாருமே கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காங்க. மோடியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மீடியாவால் அது வெளியே வரல. 1-2 பத்திரிகைகள், மதச்சார்பற்ற சக்திகளுக்கு நடத்துகிற பத்திரிகைகள் மூலமா நம்ம தகவல் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த இடத்துல அவர்களினுடைய அந்த விஸ்தார உரிமை பர்மனண்டா நீடித்திருப்பதற்கு உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடை மீண்டும் கலவரமாக்குவதற்கு இவர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற கவலை அந்த பக்கம் இருக்கு. ஆனா இப்ப கொண்டு போய் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னால நீங்க பார்க்க வேண்டியது நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்துடைய புதிய கட்டிடத்துல இவங்க ஒரு 9 சிலை வச்சிருக்கிறாங்க. இந்த 9 சிலை கடவுள் சிலை, இந்து மத கடவுள் சிலை, சிவன், விஷ்ணு, பார்வதி, கங்கா அப்படி போன்ற ஆட்கள் தான். ஆனால் பெயருக்கு கூட ஒரு இஸ்லாமியர் குர்ஆனை பற்றியோ அல்லது கிறிஸ்துவர்களை பற்றியோ ஏன் இந்த கட்டிடத்தில் இல்லைன்ற கேள்வி நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கப்பட்டு அதுக்கு பதில் சொல்லாம கிட்டத்தட்ட அதே மெத்தட்ல தான் இந்த புதிய கட்டிடங்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பொது வெளியில அரசினுடைய பணத்தை விரயம் செய்கிறார்கள். பிரச்சனை தீருமான்னு கேட்டா எல்லாருக்கும் தேவையான பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலா தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற வகையில இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். கட்டிடம் மாற்றுறதுனால முன்னேற்றம் வராது. மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய பாத யாத்திரையை நடத்தி விவசாயிகளுடைய கோரிக்கையை பற்றி கேட்கும்போது மகாராஷ்டிரா அரசு ஒத்துக்குது, பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் இல்லை. பிரச்சனையை ஏற்றுக்கொள்வதும் அதை காலதாமதம் செய்வதும் விவசாயிகளை சாகடிப்பதும் இந்த அரசுடைய கொள்கையாக இருக்கும்போது வெறும் கட்டிடத்தில் என்ன பெரிய மாற்றம் வந்துடும்? இந்த பட்ஜெட்லேயே கூட விவசாயிகளுக்கு சொன்னது என்ன, செய்தது என்னன்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி டிபேட் நடந்தது. அந்த டிபேட்ல என்ன கொண்டு வந்து முடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, பெயரளவில் சொல்லப்பட்ட தொகைகள் கூட அனுமதிக்காமல் விவசாயிகளுக்கு நாசம் அளித்தது இந்த அரசு, அதுவும் இந்த பட்ஜெட்டில் கூடுதலாக இழைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால கட்டிட மாற்றம் திருப்திக்கு, சுரண்டலுக்கு, பகட்டான விளம்பரத்திற்கு, விவசாயிகளுக்கு முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த அல்ல என்பதுதான் நம்முடைய கருத்து. சமீபத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு நிகழ்வில் பேசும்பொழுது, உலகம் அழியும் நாள் வரை பாபர் மசூதி மீண்டும் கட்டப்படாது,
அயோத்தி விவகாரத்தில் நாங்கள் தொடக்கம் முதலே தெளிவாக இருந்தோம். நாங்கள் ராமருக்கு வருவோம், அதே இடத்தில் கோயில் கட்டுவோம் என்பதே எங்கள் நிலைப்பாடு. அதை நடத்தி காட்டிட்டோம். இந்தியாவின் பாரம்பரியம், புகழ்மிக்க மரபுகள் மற்றும் சனாதன தர்மம் ஆகியவற்றை மதிக்க வேண்டும். இங்கே பறக்கும் காவி கொடி நாட்டின் பெருமையை எப்போதும் உயர்த்தும் அப்படிங்கிறார். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, உலகம் அழிகிற வரைக்கும் பாபர் மசூதி இங்கே கட்டப்படாது அப்படிங்கிறார். இந்த பிரச்சனை முடிஞ்சு போய் இவங்க எல்லாம் கட்டிட்டாங்க, போயிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. திருப்பியும் இந்த பேசுகிறார். எதற்காக இதை பேசுகிறார்? அதுவும் ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு நல்லவர் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு பாயிண்ட் கூட இருக்காது. ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னால ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு பக்கத்துல துணை முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டருக்கான அமைச்சர் உட்காரலாம். ஆனா அவருடைய ஃப்ரெண்டை பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா குரங்கு. ஒரு தொடையில குரங்கு, அவருக்கு முன்னால கம்ப்யூட்டர், அதற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர். இதுதான் நம்ம நாட்டினுடைய மோசமான நிலை. அவருடைய யூனிஃபார்மை மட்டுமே போடக்கூடிய அகோரிகளை பற்றி நிறைய நாவல்கள் உத்தரப்பிரதேசத்துல சலுகையோட வெளிவருது. அகோரிகளை பார்த்தா சவுத் இந்தியா பயப்படும். ஆனால் அகோரிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அளவுக்கு உத்தரப்பிரதேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. குற்றங்களின் தலைநகரமாக உத்தரப்பிரதேசம் மாறிட்டு இருக்கு. நாங்க உலக அளவில் பெயர் பெற்று விட்டோம், சரிதான். நீங்க சின்னவர், உங்களுக்கு பெரியவர் மோடி. உலக அளவில் என்ன போய் பெருமை பெற்று விட்டார்? உன்னுடைய நண்பன் யார் என்று கேள்வி கேட்டா அவர் சொல்ற நண்பர் முதல்ல ட்ரம்ப். அவரை பத்தி அந்த ஆபாச பயில பார்த்தீங்கன்னா நிறைய பேஜில் அவர் தான் வர்றாரு. அப்போ உன் நண்பனை சொல், உன்னை நான் புரிந்து கொள்ளுகிறேன் என்ற அந்த வாசகம் இருக்கு பாருங்க, அது எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. மக்களுக்கான பாடலான வந்தே மாதரத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் காந்தி பிறந்த சூழ்நிலையில, காந்தி அரசியலில் இருந்தபோது 1937 நடந்த விஷயத்தை 2026 அப்படியே மாற்றி இஸ்லாமியர்களும் மற்றவர்களும் இதை வெறுப்பாக கொண்டு போக வேண்டும் இந்துக்கள் என்ற முயற்சியில ஆதித்யநாத் எப்படி சிந்திக்கிறாரோ அதே மாதிரி மோடி சிந்தித்து மாத்துறாரு. அப்போ ரெண்டு எண்டு தான், ஒன்னு வலது, இன்னொன்னு இடது. வலது என்ன? நான் சொல்லுவதை நீ நம்ப வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது, நமக்கு மேலே யாரும் கிடையாது என்ற சிந்தனை இந்துக்களுக்கு வர வேண்டும். இந்தியர்களுக்கு வர வேண்டும் கூட சொல்லல, இந்துக்களுக்கு வர வேண்டும். இங்கே இருப்பவர்கள் உன்னை பார்த்து பயந்து இருப்பதென்றால் இருக்கட்டும், இல்லை என்றால் செல்லட்டும் என்ற அணுகுமுறை தான் இப்போது நடக்கிறது. இது சித்தாந்தத்துக்கும் வன்முறைக்கும் நடக்கக்கூடிய போராட்டம். ஜனநாயகத்திற்கும் அடாவடி அரசியலுக்கும் நடக்கும் போராட்டம். ஜனநாயகம் ஜெயிச்சா யோகி ஆதித்யநாதனுடைய கருத்து வீழ்ந்து விடும். இந்தியா உலக அளவில் ரஷ்யால கூட எண்ணெய் வாங்கலாம், அமெரிக்கால கூட எண்ணெய் வாங்கலாம், வெனிசுலா கூட எண்ணெய் வாங்கலாம். ஆனால் நீ இங்கதான் எண்ணெயை வாங்க வேண்டும் என்று நமக்கு மேல ஒருத்தன் சொல்லக்கூடாது என்பது ஆரோக்கிய அரசியல். அந்த ஆரோக்கிய அரசியலை காங்கிரஸ் கூட்டணியும் இடதுசாரிகளும் பேசுகிறார்கள். பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில உத்தரப்பிரதேசத்துல என்னை எவனவே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்று யோகி ஆதித்யநாத் சொல்றாரு. இந்தியா முழுமைக்கும் அமித்ஷா போன்றவர்களும் நம்முடைய பிரதமர் அவர்களும் உலக அளவில் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானத்தை துடைக்க முயற்சிக்கவில்லை. அவமானம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதை மாற்ற வேண்டியதுதான் இந்தியனுடைய கடமை. தமிழக அரசியலுக்கு வருவோம் சார். 5000 ரூபாய் விடிஞ்சதும் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போயிடுச்சு. எதிர்கட்சிகளுக்கு அதிர்ச்சி. எப்படி பார்க்குறீங்க? சத்தம் இல்லாமல் சாதிச்சிட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு கூட்டணி கட்சிகள்லாம் புகழாரம். பெண்களும் மத்தியிலையும் வரவேற்பு. முதலமைச்சர் செய்துவிட்டே எடப்பாடி பழனிசாமியினுடைய அழுகை தான். ஆனால் அவர் சத்தம் இல்லாமல் எல்லாம் செய்யல. ஒரு எதிர் வேலையை ஆரோக்கியமற்ற வகையில் இவர்கள் செய்ய பார்த்தார்கள். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக, வாசகர்களின் ஞாபகத்துக்காக சொல்றேன். மகாராஷ்டிரால ஆம்பளைங்க பேர்ல 10,000 ரூபாய் போட்டிருக்கு. பெண்கள் மீது அல்ல, பெண்கள் மீது 10,000 ரூபாய் போட்டிருக்கு. அதை கண்டுபிடிச்சு சொன்னது எப்படி போட்டீங்கன்னு கேட்டு எதிர்கட்சிகள் கேட்டதுக்கு அப்புறம், எலெக்ஷனுக்கு அப்புறம், அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வித்ட்ரா பண்றாங்க. நாம் அதை சொன்னது முதலியே சொன்னாலும் கூட அந்த தவறை எப்போது சரி செய்தார்கள் என்றால், எலெக்ஷன் வாக்குப்பதிவு வரைக்கும் அதை அவன் கையில வச்சுட்டு ஒரு தந்திர அரசியலை இவங்க பீகார்ல செஞ்சாங்க. அதே போல வலதுசாரி வழக்கறிஞர்களை வைத்துக்கொண்டு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்கு கொடுப்பதை தடுத்து நிறுத்த தேர்தல் நேரத்தில் ஒரு சதி ஆலோசனை நடந்தது. சதி ஆலோசனை நடந்து அது அமலாவதற்கு முன்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிஷினரி மூலமா தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் அதை புரிந்து கொண்டு
பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான தொகை 1000 1000 1000 3000 ரூபாய். கோடைக்கால 2000 ரூபாய் அந்த இதையும் சேர்த்து 5000 கொடுத்துருக்கோம். 1 கோடியே 6 லட்சம் பேருக்கு முதல் திட்டத்தில் நம்ம கொடுத்தோம். 2வது இன்க்ரீசிங்ல 20 லட்சம் சேர்ந்து 1 கோடியே 26 லட்சம் பேருக்கு. இன்னைக்கு 1 கோடியே 39 லட்சத்தி சில்லற 40 வைங்க, 1 கோடியே 40 லட்சம் பேருக்கு இந்த 5000 ரூபாய் போயிருக்கு. இந்த 5000 ரூபாய் போனதுல கிட்டத்தட்ட ஒரு 50% 54% காலையில 7 மணிக்கு தான் போயிடுச்சு. 7-8 மணிக்கு போனதை பார்த்த உடனே எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா, யாருக்கோ போக வேண்டிய பணம் தொகை தவறுதலா வந்து விட்டது என்றுதான் நினைச்சாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் அது சரியாக அறிக்கையாக சொல்லப்பட்டு இவங்களுடைய சட்டபூர்வமான நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது திமுக அரசு. தேர்தலில் 5000 ரூபாய் என்று அறிவித்து ஓட்டு வாங்க பாக்குறாங்க. நான் 2000 ரூபாய் சொன்னதுனால ஒரு 5000 ரூபான்னு அவசரமா அறிக்கை விட்டார் எடப்பாடி பழனிசாமி. நம்ம 5000 சொல்லல, 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 3 மாசத்துக்கு அட்வான்ஸ். 2000 ரூபாய் வந்தது ஊக்கத்தொகை 5000. நான் தேர்தலில் ஜெயிச்சு வந்தா ஏடிஎம்கே சொன்னது போல 2000 ரூபாய். இந்த அறிக்கையை கூட ஏடிஎம்கே சரியா படிக்கல. விஜய் நான் மீட்டிங் போடுறதுனால தான் இது நடக்குதுன்னு சொல்றாரு. கல்யாணம் பண்ற புரோக்கரு அல்லது கல்யாண மண்டபத்தை பிக் பண்ண மேனேஜரு அல்லது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற ஐயரு கல்யாணத்தை நடத்துறாருன்றதுக்காக பிறக்கிற குழந்தைக்கு இவங்க 3 பேர் அப்பா ஆக முடியாது. யாரு தாலி கட்டுறானோ அவன் தான் அப்பா. ஆக அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய திமுக அரசு அதை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டது இவர்களுக்கு ஒரு பலத்த அடி. தமிழ்நாடு அரசியல் என்பது ஒரே ஒரு இடம் கூட பிஜேபிக்கு கிடைக்காத வகையில் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் போய்கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு எதிர்வினை அவர் ஆற்றுவார்னு எதிர்கட்சிகள் நினைக்கல. அது நமக்கு வெற்றி, அவங்களுக்கு தோல்வி. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.